போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. உம்முடைய பாதத்தில் அமர்ந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை கூடி வர செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பேரருள் எங்களோடு கூடந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து ஆராதனை கீதங்களில் 327வது பாடல், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா எனக்கு வெற்றி பவனி செல்வேன், தோல்வியில் நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகம் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். வெற்றிக்கோரல் ஒலிக்கட்டும், நீதிமான்களின் சபைதனிலே வெற்றிக்கோரல் ஒலிக்கட்டும். தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வியில் நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம்
அல்லேலுயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வியில் எனக்கு வெற்றி பவனி செல்வே. தோல்வியில் நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலுயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலுயா பாடுவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். அவர் நாமம் அதிசயமானது. கர்த்தருடைய நாமங்களை சொல்லி துதிப்போம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுள் செய்த நன்மைகளை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை துதிப்போம். கர்த்தரை துதிக்கிற துதி முதலாவது எழும்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நன்மை செய்கிறார். ஆண்டவர் இறங்கி வருகிறார். பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் மாட்டப்பட்டார்கள். மிகுந்த பாதுகாப்புள்ள ஒரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள். ஆனால் அவங்க செஞ்சதெல்லாம் கர்த்தரை பாடி துதித்தார்கள். அப்படி தான் ஒருவேளை நாமும் கூட நம்முடைய ஆண்டவரை சிறையிருப்பு மாறணும்னா கர்த்தரை துதிக்கணும். அந்த தவ காலத்தில் வரும்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் உணர்ந்தவர்களாய் ஆண்டுடைய பிரசனம் இந்த இடத்துல இருக்கிறது. நம்ம விருதாவாக வந்து விருதாவாக போனால் அதில் எந்த ஒரு பயனும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையை கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை நிரப்பட்டும், எங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்வில் உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். அப்பா உம்முடைய அனுக்கிரகம் உம்முடைய காருண்யம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களுக்கு முன்னும் பின்னுமாய் கடந்து செல்லும்படியாய் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பேராயத்தின் வழியாக செயல்படுகிற கிறிஸ்டியன் எஜுகேஷன் துறைக்காக நாம் ஜெபிப்போம். திருச்சபையினுடைய முதல் பணி சிறுவர் ஓய்வு நாள் பணி. ஆக கிறிஸ்துவ கல்வித்துறை அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகமெங்கும் சிறு பிள்ளைகள் மத்தியில் நடைபெறுகிற சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நாம் ஜெபிப்போம். ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளுக்கான பாட தயாரிப்பு, ஆசிரியர்கள் மற்றும் அவருடைய பயிற்சிகளுக்காக நாம் ஜெபிப்போம். கிறிஸ்துவ கல்வித்துறையின் வழியாக இயங்கப்படுகிற விடுமுறை விவிலிய பள்ளிக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரை அறியாத அநேக பிள்ளைகள் அதில் பங்கேற்கிறாங்க. நாம் மட்டுமல்ல, அநேக திருச்சபைகள் அதை நடத்துகிறாங்க. அதன் வழியாகத்தான் முதலாக ஆண்டவருடைய நற்செய்தி பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பதிகிறது. ஆகவே இந்த பெரிய ஊழியத்தை கடவுள் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக சிறு பிள்ளைகள் ஊழியத்திற்காக நாம் ஜெபிப்போம். அதோடு கூட வருகிற 22ஆம் தேதி நம்முடைய திருச்சபையில் நடைபெறவிருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரண உயிர்த்தெழுதல் பற்றிய அந்த ஒலி நாடகத்துக்காக, கிறிஸ்மஸ் கண்டாட்டா என்கிற அந்த நாடகத்திற்காக நாம் ஜெபிப்போம். இந்த 2 காரியங்களை மனதில் வைத்து ஜெபிப்போம். முதலாவது, இந்த நாளில் இயற்கை சீதோஷ்ண நிலைகளை கர்த்தர் நமக்கு சாதகமாக்கி தர வேண்டும். அநேக மக்கள் வந்து அதை கண்டு ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளே மீட்புக்குள்ளே கடந்து வரணும். யாராவது ஒருவர் இந்த காரியங்களை மனதில் வைத்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு உலகமெங்கும் சிறு பிள்ளைகள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்களை, குறிப்பாக ஓய்வு நாள் பாடசாலை விபிஎஸ் மற்றும் நம்முடைய திருச்சபையில் நடைபெறவிருக்கின்ற இந்த இழந்த காலத்தினுடைய அந்த நாடகத்தை கடவுள் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வாத புகழ்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து அவர்களுக்காக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிருபை நாயகம், கோயில் ராஜ், எஸ் லாரன்ஸ், லிதியால் அன்புக்கனி, லியோ ஞானசிங் இந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, இந்த குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக ஜெபிப்போம். கிருபை நாயகம், கோயில் ராஜ், எஸ் லாரன்ஸ், லிதியால் அன்புக்கனி, லியோ ஞானசிங் அந்த குடும்பங்களை மனதில் வைத்து யாராவது ஒருவர் சுருக்கமாக ஜெபிப்போம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்த புகழ்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதன் கண்டடைவோ. மனதின் காரிரு நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிரு நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உட்காருவோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை தியானத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். யோவான் 14ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க.
அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம், ஆண்டவருடைய பண்பு குணநலன்களை ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து வருகிறோம். ஆக இந்த தவ காலத்தில் இன்றைக்கு ஆண்டவர் அருளின சமாதானம், அவருடைய உள்ளத்தில் இருந்த சமாதானத்தை பற்றி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் இயேசு ஆண்டவர் கடைசி ராபோஜன பந்தி இருக்கும் பொழுது சீடர்கள் மத்தியிலே பேசின ஒரு உரை, அதாவது இறுதி ரா உணவு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆண்டவருடைய அந்த பிரியா விடை உரை என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு உலகில் எல்லாரும் தேடுற ஒன்று சமாதானம். ஒரு ஆசிரியர் கூட பாடல் எழுதின ஆசிரியர் பாடினார், எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். ஆனால் அவர் தேடின நிம்மதி உலக பிரகாரமான நிம்மதி என்பது நமக்கு தெரியும். உலகில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களில் ஒப்பற்றது கடவுள் தருகின்ற சமாதானம். தன் பிள்ளைகளுக்கு கடவுளால் தரப்படுகின்ற விலை மதிக்க முடியாத ஒரு கொடை இந்த சமாதானம் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, அமைதியற்ற உலகிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களிலே உள்ளத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவி இடத்தில் சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் சமாதானம் இல்லை என்று சொல்லி இந்த சமாதானத்தை தேடி இன்றைக்கு நம்ம எங்கெங்கோ ஓடுறோம். ஒருவேளை சமாதானத்துக்காக நான் ஏன்பா ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன்னா நான் மனசில் நிம்மதி இல்லை, சினிமா ஒரு சமாதானத்தை தரேன்னு சொல்லி போகிறாங்க, புகைப்பழக்கம் சமாதானத்தை தரேன்னு சொல்லி போகிறாங்க, போதை பழக்கங்களுக்கு அடிமையாவது இந்த சமாதானத்துக்காக, மன அமைதிக்காக. ஆக இந்த சமாதானத்தை பிறக்கிற குழந்தையிலிருந்து வயோதிகர் வரை இன்றைக்கு வாஞ்சிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே வழங்குகின்ற சமாதானம் கடவுள் வழங்குகின்ற சமாதானம். நான் வாசிக்க கேட்ட பகுதியில் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய அமைதியை அல்லது என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். சமாதானத்துக்கான எபிரேய வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஷாலோம், இல்லையா? சில எபிரேய கிரேக்க வார்த்தைகளும் நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஷாலோம் எபிரேயத்தில், அதாவது அலெக்சாண்டர் த கிரேட் அவர் தான் ஈப்ரூலேருந்து பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அந்த முதல் இதில். அப்போ ஐரினே அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. செப்தோஜென்ட்னு சொல்லுவாங்க. இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் நடந்தது ஈப்ரூலேருந்து கிரீக்குக்கு. அப்போ தான் ஈப்ரூலேருந்து கிரீக்குக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. முதல்ல ஐரினே அப்படின்ற ஒரு வார்த்தை சமாதானத்துக்கு பயன்படுத்த, அதிலிருந்து தான் ஐரின் அப்படின்ற பேர் இருக்குது. யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க ஐரின் அப்படின்னு இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், உங்கள் பேருக்கு அர்த்தம் தெரியுமான்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு ஐரின்னு சமாதானம், ரைட்? அப்போது திருமறையில் பழைய ஏற்பாட்டில் சமாதானத்தை குறித்து சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் எதை குறிக்குதுன்னா, முதலாவது செழிப்பு அல்லது நல்வாழ்வு, இந்த ஷாலோம்னு சொல்கிறாங்க. ஆதியாகமம் 15:15, சங்கீதம் 4:8 போன்ற வசனங்கள். ரெண்டாவது வெற்றியை குறிக்கின்ற சொல், 2 சாமுவேல் 11:7 போன்ற வசனங்கள் வெற்றியை குறிப்பது ஒரு சமாதானம். நண்பர்கள் அல்லது குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் நல்லிணக்கம், அவங்க மத்தியில் இருக்கிற அந்த நல்லிணக்கம். சகரியா 6:13 அந்த சமாதானத்தை குறிக்கிறது. நாடுகளிடையே சமாதானம், 1 ராஜாக்கள் 4:24, 5:12 வசனங்கள் நாடுகளிடையே ஏற்படுகிற சமாதானத்தை குறித்து சொல்லுகிறது. எல்லாத்த காட்டிலும் யூதர்கள் 2 பேர் கூடி பேசினாங்கன்னா, பேசிட்டு கடைசியாக போகும்பொழுது அந்த ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வாழ்த்துவாங்க. ஆக வாழ்த்து விடைபெறுகின்ற ஒரு சொல்லாக இந்த ஷாலோம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஏசாமிக்கு கூட குழந்தையிலேயே ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேருங்க? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், அவர் சமாதான பிரபு, இல்லையா? சமாதான அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் திருப்பணிக்கு சீடர்களை அனுப்பும்போது கூட மத்தேயு 10:12-13 நீங்கள் ஒரு வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போனோன்னா முதலாவது அந்த வீட்டுக்கு என்ன சொல்லுங்கள்? சமாதானம் சொல்லுங்கள் அப்படின்னு. அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன இருக்குதுன்னா, அந்த சமாதானத்தை அவங்க பெற்றுக்கொள்ளனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார், இல்லையா? அப்படி இருந்தால் தான் அந்த சமாதானம் அந்த வீட்டுக்கு. நம்மளை ஒருத்தர் ப்ளஸ் பண்ணுறாங்க, ஒரு ஊழியக்காரர் அல்லது கடவுளுடைய பிள்ளைகள் அல்லது பெரியவங்கன்னா அதுக்கு ஒரு தகுதி, ஒரு ரிக்குவயர்மெண்ட் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, அது யார் பெற்றுக்கொள்கிறாங்களோ அல்லது இருக்குதோ அவங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கிறது. ஆமாம், மத்திய
மத்திய 5ஆம் அத்தியாயத்தில் சமாதானம் ஏற்படுத்துகிறவோர் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்ற பெரிய பாக்கியவான்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் ரெண்டு சமாதானம். ஒன்று உலகம் தருகிற சமாதானம். இது நிலையான ஒன்று அல்ல. சில நேரத்தில் அதிகாரத்தினால சிலர் சமாதானத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. இன்றைக்கி அமெரிக்கா, ஈரான், இல்லை ரஷ்யா, உக்ரைன் இந்த போர் என்னன்னா, நாங்கள் அந்த நாட்டில் அமைதியை சமாதானத்தை ஏற்படுத்துகிறோம். ஆனால் எப்படி? அணுகுண்டுகளை போட்டு, மிஸ்ஸில்களை போட்டு, இதனால் நாங்கள் சமாதானத்தை நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உலகம் தருகின்ற சமாதானம், அது நீடிக்காத ஒரு சமாதானம். பைபிளில் அதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஃபேக்ஸ் ரொமானாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரோம அரசாங்கம் இயேசுவின் காலத்தில் ஏற்படுத்தின சமாதானம் அப்படி தான். அதிகாரத்தினால், ஆட்சியினால் மக்கள் அமைதியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சமாதானம் ஆண்டவர் சொல்லுகின்ற சமாதானம் அல்ல. மாறாக இயேசு ஆண்டவர் வழங்குகின்ற சமாதானம் நீதியை பொறுத்து இருக்கிறது. சில நேரங்களில் எனக்கு நல்ல வேலை கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லுவோம். நல்ல மனைவி கிடைச்சா போதும், அதான்பா எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. நல்ல கணவர் கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்கிறோம். நல்ல வேலை கிடைக்கணும், அல்லது நல்ல குடும்பம், நல்ல சம்பளம், அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்கிறோம். ஆனால் சிலர் அப்படி கூட இருக்கலாம். ஆனால் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் நம்ம சமாதானம் மொத்தத்தையும் மாற்றிடும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இல்லை ஒரு ஆபத்து, இல்லை திடீர்னு ஒரு செக்கப்பு, ஒரு பெரிய நோய் இருக்குதுன்னா அது வரைக்கும் நம்ம இருந்த நிம்மதி சடனாக மாறி மிகப்பெரிய ஒரு இருள் அல்லது பாதிப்பு ஏற்படுது. ஒரு விபத்து அல்லது ஒரு பெரிய கஷ்டம் நம்முடைய சமாதானத்தை மாற்றி போடுற ஒன்றா இருக்குது. இது நடுவில் தான் இயேசு ஆண்டவர் அருளுகின்ற சமாதானம். அதை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருக்கு சொந்தமான சமாதானத்தை கடவுள் நமக்கு தரன்றார். அப்போ இயேசுவின் உள்ளத்தில் இருந்த சமாதானம் என்ன அப்படின்னு நம்ம அதை ஆழமாக பார்த்தோம்னா, லிட்ரலாக பார்த்தோம்னா அவருக்கு சமாதானமாக இருக்கிற இடம் ஒன்றுமே இல்லை. எங்கே போனாலும் எதிர்ப்பு, எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் அவருக்கு எதிராக முறுமுறுப்பு, இப்படி தான் ஆண்டவர் வாழ்ந்தார். இப்படி சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில் தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ இன்றைக்கி எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு பீஸ் வேணும்னா நாம் இயேசுவினிடத்தில் இருந்த சமாதானத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? அதை நம்முடைய வாழ்வின் அனுபவமாக மாற்ற முடியும். 2 உதாரணங்களை நான் வேகமாக சொல்கிறேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் ஆண்டவர் படகுல போவார், சீடர்கள் எல்லாம் இருப்பாங்க. திடீரென்னு கடல் கொந்தளிக்கும், காற்று வீசும். சீடர்களெல்லாம் பயந்து, ஐயோ சாமி நாங்கள் சாவ போகிறோமே, உனக்கு கவலை இல்லையான்னுவாங்க. ஆண்டவர் எழுந்து அந்த இடத்துல செய்கிற ஒரு விஷயம் பாருங்கள். கடவுள் எழுந்து காற்றையும் கடலையும் என்ன பண்ணார்? அதட்டினார். அவங்க போகிற படகு மாறல, அவங்க பயணிக்கிற கடலாக தான் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலே எழும்பி நின்று சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஆண்டவர். சரிங்களா? 2வது, தானியேல் புத்தகத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க கடவுளுக்கு உண்மையாக இருந்தபடினால அரசர் தண்டனை கொடுக்குறாரு. எரிகிற அந்த நெருப்பு சூளையில் அவங்கள தூக்கி போடுறாங்க. இப்போ நெருப்பு மாறல, நெருப்பு அங்கேயே தான் இருக்குது. ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே கடவுள் அவர்களை அமிழ பண்ணாமல் ஆண்டவர் அவங்க மத்தியில் 4வது நபராக உலாவுகிறார். இதில் இருந்து தான் கடவுளுடைய சமாதானத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்ம வாழுகிற சூழல், நம்ம சில நேரம் என்ன நினைக்கிறோன்னா, கடவுள் அப்படியே கடல்லேருந்து தூக்கின்னு போய் நம்மளை என்ன பண்ணிடணும், கரையில் வச்சோன்னா அதுதான் சமாதானம். அல்லது இந்த நெருப்பில் இருந்து கடவுள் என்ன அப்படியே கொண்டு போய் வெளியே வைக்கணும், அது சமாதானம் நினைப்போம். அப்படி இல்லை. அவைகளின் மத்தியிலே தான் ஆண்டவர் இயேசு அருளுகின்ற அந்த அமைதியின் சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். உலகம் எதிர்க்கிறது, ஆனால் ஆண்டவருடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் இருந்தது. அப்போ கடவுள் சொல்கிறது, நான் கொடுக்குற சமாதானம் உலக பிரகாரமானது அல்லதுன்னு சொன்னால், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், பாடுகள் மத்தியிலே தான் கடவுளுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு இறை அனுபவம். முதலாவது பாருங்கள், இயேசு அமைதி தருகிறார். இது சீடர்களுக்கு கொடுக்குறார். என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னும் போது, முதலாவது இது ஒரு கொடை. இது கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு கொடை என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, என் அமைதியை தருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, இந்த உலகத்தில் எனக்கு வியாதி, பிரச்சனை, கஷ்டம், துன்பம் இருந்தால் அந்த அமைதியை யாரும் என்னை விட்டு என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. எந்த ஆபத்தும்
கடவுள் தருகிற அமைதியை என்னிலிருந்து எடுக்க முடியாது. அந்த புரிதல் நமக்கு வேணும். மூணாவது, அந்த அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஷாலோம் என்கிற வார்த்தை மட்டும் அதை குறிக்கல. 27ஆம் வசனம் வாசிச்சோம். 26ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, என் பிதா அருளுகின்ற பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு விட்டு போகிறேன். அப்போ 3 பேர் சமாதானத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. ஒன்று பிதாவாகிய கடவுள், ரெண்டாவது ஏசாமி, மூணாவது அவர் அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ இது எதை குறிக்குதுன்னா, ஒரு முழுமையான இறை அனுபவம் நம்முடைய உள்ளத்தில் அல்லது இறை உறவு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தெய்வீக சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, உலகம் தருகிற சமாதானம் என்பது நிலையானது அல்ல, குறைவுள்ளது, ஏமாற்றக்கூடிய ஒன்றையோ அல்லது ஒருவரையோ சார்ந்து இருக்கும் பொழுது தான் உலகம் தருகிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மாறாக கடவுள் தருகிற சமாதானம் என்பது நெருக்கடிகள் மத்தியில் டிஃபிகல்ட், பெயின், சஃபரிங், ஸ்ட்ரகிள் அல்லது ரிஜெக்ஷன், லோனிலஸ், இப்படிப்பட்ட பல்வேறு விதமான சூழல்கள் மத்தியிலையும் கடவுள் தருகின்ற சமாதானத்தை நாம் உணர முடியும். அந்த தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். பவுலும் சீலா அப்போஸ்தலர் 16 தொழுமரத்தில் மாட்டப்பட்ட நிலையிலும் கூட அந்த தெய்வீக சமாதானத்தை உணர்ந்தார்கள். கிறிஸ்து இயேசு சிலுவையின் சிந்திய இரத்தத்தினால அந்த அமைதியை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் என்று கொலோசியர் 1:20 பவுல் எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆக நம்முடைய வாழ்விலும் கூட சமாதானத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள இயேசு ஆண்டவர் நமக்கு அதை வாக்கு பண்ணி இருக்கின்றார். சமாதானத்தின் தூதுவர்களாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த லெந்து காலத்தில் இயேசு ஆண்டவர்கள் அருளுகின்ற நிலையான நீடித்த சமாதானம் நம்முடைய வீடுகளிலும் உள்ளத்திலும் நிரப்பட்டும். சமாதானத்தை கொண்டு செல்லுகிறவர்களாக மட்டுமே நாம் இருப்போம், சமாதானத்தை குலைத்து போடுகிறவர்களாக அல்ல. இயேசு ஆண்டவர் வாழ்வில் வெளிப்பட்ட அந்த தெய்வீக குணம், பண்பு நம்முடைய வாழ்விலும் வெளிப்படட்டும். இன்றைய நாளின் பின்பற்றல் சமாதானத்தின் கருவிகளாக வாழ நாம் கடவுளுடைய கருத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அன்பானவர்களே, இந்த தூய திருப்பந்தியிலே பங்கேற்பதற்கு நம்மளே தகுதி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நமது அபாத்திரத்தன்மையை உணர்வோம். ஆயக்கானுடைய ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்வோம். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாக இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடலில் கொடுத்து வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் திருவிழம் பற்றினார். அந்தபடியே உணவு உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக நிகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் மீது ருசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கு. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. இறைவரின் அரசதின்
முன் சுவையிங்கு இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும் இறைவரின் அரசதின் முன் சுவையிங்கு இயேசுவின் அடியவர் குறைகளை மறக்கும் குருவருள் பலிக்கும் குறையில்லா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும் குறைகளை மறக்கும் குருவருள் பலிக்கும் குறையில்லா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும் பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து ஈவதும் ஏற்பதும் விருந்ததில் பொதுமை இறைவனே தனை இதில் ஈவது புதுமை ஈவதும் ஏற்பதும் பொதுமை இறைவனே தனை இதில் ஈவது புதுமை ஈவதால் என்றும் மறைவது வெறுமை சாவிலே வாழ்வது இனிமை ஈவதால் என்றும் பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து ஆண்டுடைய திருவுடலை திரு ரத்தத்தை விசுவாசத்தில் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நாத்துமாவே கத்தரை சோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கத்தரை சோத்திரி, கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாது. கல்வாரிக்கு போகலாம்